இப்போதெல்லாம் மோடிக்கு உதயநிதி என்ற பெயரை கேட்டாலே உறக்கம் வருவதில்லை. காரணம், ஒரே ஒரு செங்கலைத்தான் எடுத்தார். பாஜகவின் ஒட்டுமொத்த கோட்டையும் சரிந்தது. கோட்சேவின் பேரன்களை எதிர்த்து போரிட பெரியாரின் பேரன்களை இவர் அணிதிரட்டிய போது அச்சத்தில் ஆடிப்போனது ஆரிய கூட்டம். பெரியாரின் தம்பியாக ஆரிய அடக்குமுறைகளை எதிர்த்து களமாடினார் அண்ணா. அண்ணாவின் தம்பியாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் களமாடினார் கலைஞர். கலைஞரின் தளபதியாக மிசாவை எதிர்த்து களத்தில் நின்றார் ஸ்டாலின். இதோ அனிதாக்களின் அண்ணனாக நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் களமாடி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாநாட்டு தலைமை உரையாற்ற வருகிறார். இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஒருவர் இருக்கிறார். 22 கிணறுல நீராடி விட்டு ராமநாத சாமியை நோக்கி பார்க்க போய்கிட்டு இருக்கிறார். ஆனா இங்க நாம மாநில உரிமை காக்க 22 தலைப்புகளில் நம்முடைய பேச்சாளர்கள் ஆற்றிய உரை நம்முடைய கிழவன் ராமசாமியை நோக்கி அமைந்துள்ளது. 22 தலைப்புகளை உரையாற்றின மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. 1944ஆம் ஆண்டு இதே சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றப்பட்டது. அந்த மாநாட்டை பற்றி திராவிட நாட்டு ஏட்டில் பேரறிஞர் அண்ணா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரைக்கு தலைப்பு சேலம் செயலாற்றும் காலம் அப்படின்னு தான் அந்த தலைப்பு கொடுத்திருந்தார். அந்த மாநாடு நடந்து 80 ஆண்டுகள் கழிச்சு இந்த நம்முடைய மாநாடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் இருந்திருந்தாங்கன்னா நாளைக்கு முரசொலியில் ஒரு கட்டுரை வந்திருக்கும். அந்த கட்டுரையோட தலைப்பா சேலம் மாநாடு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மாநாடுன்னு அந்த தலைப்பு கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு காலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேலத்தை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய மாநாட்டத்தை நோக்கி தான் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்தான மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நாம் நடத்தி காட்டியிருக்கோம். 10 ஆண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான படை இங்கேருந்து புறப்பட தயாராக இருக்கின்றது. உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு மிகுந்த உணர்ச்சி இருக்கிறது, உணர்ச்சி படுகின்றேன். இது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். ஜனவரி 21 எப்படி பிறந்த நாளை மறக்க மாட்டோமோ, எனக்கு பல நாட்கள் இருக்கு. திருமண நாளை மறக்க மாட்டோம். என்னுடைய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளை மறக்க மாட்டோம். ஆனால் அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான நாள் எதுனா இளைஞரணியினுடைய இந்த 2வது மாநில மாநாடு ஜனவரி 21 என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். கலைஞர் அவர்களும் பேராசிரியர் தாத்தா அவர்களும் இளைஞர் திமுகவை நம்முடைய முதலமைச்சருடைய கையில் கொடுத்துட்டு போனாங்க. அதை இளைஞரணி என்ற மாபெரும் அமைப்பாக்கிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணிங்கிற அந்த கொள்கை படையை நம்முடைய கையில் ஒப்படைச்சாங்க. 2019 ஜூலை 4ஆம் தேதி கழக இளைஞரணியின் செயலாளர் என்ற பொறுப்பை நான் ஏற்றேன். எவ்வளவு பெரிய பொறுப்பு, ஒரு பதட்டம் இருந்தது. தலைவர் வகித்த பொறுப்பு கலைஞர்கிட்ட பலமுறை பாராட்ட பெற்றிருக்கிறார். என்ன எத்தனையோ அணிகள் இருந்தாலும் முதன்மையான அணி இந்த இளைஞர் அணி அப்படின்ற பாராட்ட பெற்றவர். அந்த முதன்மை அணியினுடைய செயலாளராக கிட்டத்தட்ட இன்றோடு 4.5 ஆண்டுகள் நான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன். பல்வேறு பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பல்வேறு பணிகளை பண்ணியிருக்கிறோம். ஒன்னே ஒன்று மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இளைஞரனுடைய நிர்வாகிகள் நியமனங்களுக்காக நானும் நம்முடைய துணை செயலாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உட்கார்ந்து நேர்காணல் செஞ்சு இன்டர்வியூ பண்ணி உழைப்பின் அடிப்படையில் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர், துணை அமைப்பாளர், நிர்வாகிகளை நியமனம் செஞ்சோம். இது எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. திமுக வரலாற்றையும் கொள்கையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில் இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை சென்ற வருடம் துவங்கணும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அண்ணா அறிவாலயத்தில் அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சார். அப்போ முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன இளைஞரணி நிகழ்ச்சிக்கு நீங்கள் அதிகம் அழைக்கிறதே இல்லை அப்படின்னு அப்போ நம்முடைய தலைவர் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், ஒருவேளை அரசு பணிகள் அதிகமாக இருக்கும்னு நினச்சி அழைக்காமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. அவர் சொன்ன உடனே சென்ற மாதம் அண்ணா அறிவாலயத்தில் நம்முடைய அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நடத்தணும். இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களை அழைச்சிருக்கிறோம். இனிமேல் இளைஞரணி நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலையும் எங்களுடைய தலைவருக்கு அழைப்பு இருக்கும்.